ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டி பத்தி எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, திங்க் டயக்னா 2 ஸ்கேனர் இருக்குல்ல. திங்க் டயக்னா 2 ஸ்கேனரை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேஷன்ஸ் எப்படி பண்ண போறோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுதான் அந்த திங்க் டயக்னா 2 ஹார்ட்வேர். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இந்த டேப்ல எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேஷன்ஸ் பண்ண போறோம்ன்றதான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த திங்க் டயக்னா 2 இப்போ யூஸ் பண்றாங்க. திங்க் டயக்னா 1ல இருந்து அப்கிரேட் ஆனதுதான் திங்க் டயக்னா 2. எப்படி சிமிலர் நம்ம சொல்லணும்னா 4Gல இருந்து 5Gக்கு மாத்துற ப்ராசஸ் தான் இந்த திங்க் டயக்னா 2. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு தான் பார்க்கலாம். அடுத்தடுத்து வர ஒரு வீடியோல திங்க் டயக்னா 2 பத்தி பிளஸ் இந்த டேப் எப்படி இன்ஸ்டால் பண்றது, இதுல என்னென்னலாம் இருக்குன்ற எல்லா டீடைல்ஸுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டேப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாஃப்ட்வேருக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். இதை லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வேற சீரியல் நம்பர்ல இருக்கு. இப்ப லாக் அவுட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த லாகின் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ ஆஃப்லைன்ல இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி நெட்வொர்க்கு கனெக்ட் ஆகல, அது மாதிரி எதுவுமே லாகின் பண்ணல. இப்போ ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு இது திங்க் டயக்னா 2ல என்னெல்லாம் பாக்ஸ்ல இருக்கு அப்படின்றத இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இது ஆக்டிவேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ இது நிறைய வீடியோஸ் போயிட்டே இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது அன்பாக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. நல்ல ஒரு கிட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா ஒரே ஒரு இதுல ஒரு டிராபேக் என்னன்றது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கன்சிஸ்டிங்கா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. நான் இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். பட் பாக்ஸ் பார்க்கறதுக்கு கிட் நல்லா அழகா இருக்கு, ஒரு இதுவா இருக்கு. ஸோ உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஹார்ட்வேர் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுக்குள்ள ஓபன் பண்ணி எடுத்தீங்கன்னா இதோட டிஎல்சி கேபிள் வரும். ஸோ ரெண்டு சைடுமே நல்ல ஒரு கீழே விழுந்தாலும் உடையாத மாதிரி ஒரு இதுவா கொடுத்துருக்காங்க. இது விஜிஎன் கேபிள் கனெக்ட் பண்ணுது, ஓபிடி கனெக்ட் பண்றது. இந்த சைடு திங்க் டயக்னா 1ல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைட் எரியும். பட் அதுக்கு பதில் 1 2 3 லைட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 லைட் என்னன்றது அப்புறமா சொல்றேன் நான். இதுல கேபிள் இருக்கு, விஜிஏ கேபிள். நம்ம பிசி போர்ட் இதுக்கெல்லாம் டெஸ்க்டாப்க்குலாம் கனெக்ட் பண்ணும்போது இந்த கேபிள் தான் வரும். இந்த கேபிள் இந்த டிஎல்சி கேபிள் 16 பின் வச்சு கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் ஆனா இந்த கேபிளை ஒன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சுன்னா திருப்பி பாக்ஸ்ல ஒரு வரையும் கழட்டி கழட்டி போடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கேபிளும் டேமேஜ் ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பாக்ஸ் நம்ம தனியா தான் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு ப்ராசஸ். இப்போ நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ கனெக்ட் ஆனவுடனே அந்த 3 லைட் எரியும். 3 லைட் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெட் லைட்டு, அப்புறம் கிரீன் லைட்டு, அப்புறம் ப்ளூ லைட்டு. ரெட் பவர், கிரீன் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ல கனெக்ட் ஆயிருக்கு, வெஹிக்கிள் ஓபிடி கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ளூ பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்கு, ப்ளூடூத்ல நமக்கு கனெக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்ற இண்டிகேஷன். ஸோ இப்போ நான் சீரியல் நம்பர் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு சீரியல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, டீலர் கொடுத்துருப்பாங்க. நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் போதே அந்த சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் பிளஸ் அந்த சீரியல் நம்பரோட அந்த பாஸ்வேர்டை கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்ட் போட்டுட்டு இப்போ லாகின் பண்றேன். லாகின் பண்ணும்போது பாத்தீங்கன்னா லாகின் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் ஆயிடுச்சுன்னு. லாகின் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த 7 சாஃப்ட்வேர் டிஃபால்ட்டா இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் இருந்தாதான் நம்ம இந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு டிஃபால்ட் சாஃப்ட்வேர். ஸோ இதுக்கு கண்டிப்பா இந்த சாஃப்ட்வேர்ன்றது வேணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபிர்ம்வேர் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம அப்டேட் பண்ணாதான் அடுத்த சாஃப்ட்வேரே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் அப்டேட் ஆல் கொடுக்குறேன். எல்லாமே அப்டேட் கொடுத்தேன்னா அப்டேட் ஆக போகுது. பட் இதுக்கு நெட்ன்றது கண்டிப்பா வேணும். நெட் நீங்க எவ்வளவு ஸ்பீடு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே அப்டேட் ஆகும். நெட் ஸ்லோவா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த சாஃப்ட்வேரை வைஃபைல கனெக்ட் பண்ணுங்க. இப்போ நான் அப்டேட் கொடுத்த உடனே ஸ்டார்ட் வெரிஃபைன்னு கேக்குது. உங்களோட சீரியல் நம்பருக்கு ஸ்டார்ட் வெரிஃபைன்னு கேக்குது. இப்போ நம்ம ஓபிடியில கனெக்ட் பண்ணிருக்கோம், அந்த ஹார்ட்வேரை இதுல கனெக்ட் பண்ணிருக்கேன். கனெக்ட் பண்ணிட்டு இக்னிஷன் கீ ஆன் பண்ணிருக்கு. ஆன் பண்ணாம பண்ணாதீங்க, இக்னிஷன் கீ ஆன் பண்ணிருக்கணும். லைட் 3 லைட்டுமே எரியும். ஸோ அதே மாதிரி நம்மளோட என்ன நீங்க போன்ல யூஸ் பண்ணீங்களோ இல்ல டேப்ல யூஸ் பண்றீங்களோ அதுல ஒய்ஃபைவோ இல்ல டேட்டா கேபிள் இருந்தாதான் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்டார்ட் வெரிஃபைன்னு கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் பேர்ன்னு கேட்கும். நம்மளோட ப்ளூடூத் ஆன் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். ப்ளூடூத் ஆன் ஆன பேர் கேட்கும். அது மட்டும் பேர் மட்டும் கொடுங்க, அளவு கான்டாக்ட்லாம் தேவை கிடையாது. ஸோ இது தேவையில்லை, சரிங்களா? இதை மட்டும் பேர் கொடுத்தோன்னா
இப்ப ப்ளூடூத் வந்து ஹார்ட்வேருக்கும் நீங்க வச்சிருக்க டிவைஸ் இருக்குல்ல, இந்த போனோ இல்ல வந்து டேபோ, அதுக்கு பேர் ஆயிட்டு இப்போ ஃபிம்வேர் வந்து அப்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த ஃபிம்வேர் அப்டேட் தான் ஆகும். அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்க 6 சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கு. நான் என்னோட வைஃபைல கனெக்ட் பண்ணிருக்கனால இந்த ஸ்பீட்ல ஓடுது. சிலர் வந்து டேட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுலயே போட்டிருக்கு பாருங்க, இட் இஸ் டேக் செவரல் மினிட்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்கு. ஸோ ஹார்ட்லி வந்து ஒரு 2 மினிட்ஸ்னாச்சும் எடுக்கும் இதோட ஃபிர்ம்வேர் அப்டேட் ஆகிறதுக்கு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் தான் எந்த நீங்க வந்து டிவைஸுக்கு போடும்போதோ, நீங்க ஒரு ஹார்ட்வேர் உங்களோட டேபோ இல்லை ஃபோன்லயோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் இது மட்டும் கேட்கும். அதுக்கப்புறம் கேட்கவே கேட்காது, உங்களுக்கு ஒரு தடவை கேட்காது. ஸோ இப்போ வேற இதுல எடுத்திருக்கேன் நான், ஒரு வண்டியில இருந்து கனெக்ட் பண்ணி எடுத்தது. இது வேற வீடியோ எடுத்து, பட் ஆனா ப்ராசஸ்ன்றது சேம் தான், இதே தான் வரும். ஸோ இப்போ 2 லைட் எரியுது பாருங்க, கிரீன் கலர் லைட்டு, இந்த லைட் எரியுது. ப்ளூடூத் வந்து இன்னும் கனெக்ட் ஆகல, அப்போ ப்ளூ கலர் லைட் இன்னும் எரியல, முடியல. இப்போ வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ளூ லைட் பீப் சவுண்ட் வந்து, ஒரு பீப் சவுண்ட் வந்து அப்போ வெரிஃபைங் ஆயிட்டு இருக்கு, லோடிங் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் சிலர் வந்து டீலர் வந்து இதெல்லாம் வந்து அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட், உங்களுக்கு டைரக்டா வந்து போன்ல போட்டோன்னே கனெக்ட் ஆயிடும். பட் நீங்க அன்பாக்ஸ் பண்ணாம எனக்கு வேணும் அப்படின்னு பண்ணும்போது இந்த ப்ராசஸ்லாம் வந்து சிலர் வந்து நம்மளே பண்றது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்கலாம். சிலர் டீலர் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்து பேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு வெறும் வந்து ஓபிடி கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ மிச்சம் இருக்க 6 சாஃப்ட்வேரும் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து ஆட்டோ இன்ஸ்டால் ஆயிடும். சிலது 1, 2, 3 மட்டும் மேனுவல் இன்ஸ்டால் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெட்டை பொறுத்து தான் இந்த ஸ்பீடு பாருங்க, நெட் எவ்வளவு ஸ்பீடு இருக்குன்னு, கேபி எவ்வளவு ஸ்பீடு இருக்குன்னா அதை பொறுத்து தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே ரன் ஆகுது. நீங்க டேட்டா கேபிள் யூஸ் பண்ணீங்கன்னா அப்ப கண்டிப்பா வந்து அந்த இது வந்து ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ இந்த 6 சாஃப்ட்வேர் மிச்சது வந்து அப்படியே முடிஞ்சிச்சு. 7 சாஃப்ட்வேர் சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு வந்துச்சு. இது வந்து டிஃபால்ட் சாஃப்ட்வேர். இது வந்து இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் தான் இந்த ஆப்பே ஓப்பன் ஆகுது, சரிங்களா? இப்போ ஒரே ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் பெண்டிங் இருக்கு. அது எதுலன்னு போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹெச்டி ஹெவி வெஹிக்கிள் இருக்கு. ஏன்னா இந்த வண்டி டைசோன் சாஃப்ட்வேர் வந்து காருக்கும் யூஸ் பண்ணலாம், ஹெச்டிக்கும் யூஸ் பண்ணலாம், ஈவிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவி ஹெச்டியோட என்ன ரெக்குவயர்மெண்ட் சாஃப்ட்வேரோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரெடியா இருக்கு. இதுல நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா, இப்போ சிஎஸ்ல நான் இப்போ கனெக்ட் பண்ணிருக்கேன், மாருதி சிஎஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். இதுல ஏசியால போயிட்டு இபிடி ஓபிடின்னு இருக்கு. இதை டெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஆக்டிவேஷன் ப்ராசஸே பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் வெரிஃபை ஆகணும். இன்ஸ்டால் முடிச்சு இந்த வெரிஃபை ப்ராசஸ் ஆகணும். இப்போ இந்த இபிடி ஓபிடி இருக்கு பாத்தீங்களா, அதில் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஹார்ட்வேர் வந்து ஓபிடி கேபிள்ல கனெக்ட் பண்ணிட்டு இது ரன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா திருப்பி இன்னொரு ஃபிர்ம்வேர் அப்டேட் வந்து அப்டேட் ஆகும். ஏன்னா வந்து இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால அப்டேட் ஆகும். ஸோ என்ன மாடல் எடுத்திருக்கோமோ அதை பேஸ் பண்ணி அப்டேட் ஆகும். இது வந்து டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே வரும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேன்னு இருக்கும், சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு ஃபிர்ம்வேர் அப்டேட். ஸோ இப்போ போயிட்டு ஓகே பட்டன் கொடுத்து இபிடி ஓபிடி இருக்கு பார்த்தீங்களா 2, அதுல போயிட்டு நம்ம இப்போ இதை செக் பண்ணி பார்க்கணும். இதான் டெஸ்டிங் ப்ராசஸ். இது டெஸ்டிங் ப்ராசஸ்னா வந்து நம்ம எப்படி வந்து லைவ் டேட்டா இது எல்லாமே செக் பண்ணுவோம். ஸோ இந்த வண்டிக்கு என்ன ப்ரோட்டோகால் இருக்கோ அந்த ப்ரோட்டோகால் படி பேஸ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இதுல வந்து ரீட் டேட்டா எதுவுமே கிடையாது, அது ஃபால்ட் கோட் எதுவுமே கிடையாது. ரீட் ஃபால்ட் கோட்ல போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த வண்டி வந்து மாருதி இருந்தனால சுசுகி தான் எடுக்கும். இது இருக்கு பாருங்க, சுசுகி எடுத்தனா நோ ஃபால்ட் கோட் வருது. கரண்ட் டேட்டால போயிட்டு ஏதாவது செக் பண்ணி பார்க்கலாம். கரண்ட் டேட்டா, இங்க கரண்ட் டேட்டா, லைவ் டேட்டா, சாரி, லைவ் டேட்டால போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். எது வேணுமோ நம்ம இன்ஜின் ஆர்பிஎம் வந்து ஒர்க் ஆகுதா, இது வந்து ஒரு டெஸ்டிங் தான். இந்த ஓபிடி ஸ்கேனர் வந்து ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்ப அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து ஓபிடி டெஸ்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி டீலருக்கு நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். அவங்க இதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது கூலன் டெம்பரேச்சர் இவ்வளவு இருக்கு, இன்ஜின் ஆர்பிஎம் இவ்வளவு இருக்கு, ஓட்டோ சென்சர் இதெல்லாம் ஒர்க் ஆகுது. இதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னும் போது அந்த ஹார்ட்வேர் வந்து ஒர்க் ஆகாது.
ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு டெஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது பேர் தான் வந்து டெஸ்ட் ப்ராசஸ் சொல்லுவோம். இபிடி OBD2 டெஸ்ட் ப்ராசஸ் சொல்லுவோம். அந்த டெஸ்ட் ப்ராசஸ் வந்து டீலர் முக்கால்வாசி சொல்லுவாங்க இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அப்படின்னாங்க. ஸோ இந்த டெஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனோடனே சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ப்ரொஃபைலுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து செட்டிங்ஸ்ல காட்டுறேன். செட்டிங்ஸ்ல வந்து நீங்க உங்களோட என்னென்ன கம்பெனி நேமோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஒர்க் ஷாப் நேம் எல்லாமே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பார்க்கலாம். ப்ரொஃபைல்ல போய் பார்க்கும்போது திருப்பி ஒன்று தடவை காட்டுறேன். யூசர் இன்ஃபோ இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல்ல போயிட்டு அப்டேட் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 2099 அப்படின்னு இருக்கு. இந்த சீரியல் நம்பருக்கு இதெல்லாம் வந்திருக்கு. பட் இன்னும் ஆக்டிவேஷன்ஸ் ஆகவே இல்லை. ஆக்டிவேட் பண்ணாதான் 2 years ஆக்டிவேஷன்ஸ், 1 year ஆக்டிவேஷன். ஸோ இதுல போய் செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம டீலரு என்ன ஒர்க் ஷாப் நேம் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஆக்டிவேட் பண்றதுக்கு இப்போ 2:45 ஆகுது. டைம் படி பாத்தீங்கன்னா 2:45 ஆகுது. இப்போ நான் வந்து ஆக்டிவேஷனுக்காக இன்டிமேட் பண்ணிடுவேன் டீலருக்கு. ஆக்டிவேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்க சர்வர்ல அவங்க வந்து கனெக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க பாருங்க. 5 minutesல வந்து பே பண்ணி பண்ணாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேஷன்ஸ் ஆயிடும். சரி, இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு பாருங்க. டோட்டலா இந்த சீரியல் நம்பருக்கு 600 to 680 சாஃப்ட்வேர் வந்து கம்ப்ளீட்டா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. காமன்ல போனீங்கன்னா இவில போனீங்கன்னா இவிக்கு என்ன இருக்கு, ஹெச்டினா ஹெச்டி, டவுன்லோட் காமன்னா நம்ம காருக்கு ரிலேட்டடான எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நம்ம வெறும் நான் எடுத்துக்கிறது சிஎஸ்ல கனெக்ட் பண்ணிக்கனால மாருதி கனெக்ட் பண்ணிட்டு மாருதியோட சாஃப்ட்வேர் இப்போ இன்ஸ்டால் பண்ணணும். அப்டேட் கொடுத்தோன்னா மாருதி இந்தியா, இதுதான் மாருதிக்கு நீங்க பண்ண வேண்டியது சாஃப்ட்வேர். இது அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகி முடிஞ்சிச்சுங்களா? இப்போ இது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மாருதி இந்தியான்னு இருக்கு பாருங்க. இதுக்குள்ள போயிட்டு ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து ரன்னிங் தான் ஓடிட்டு இருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓபிடி கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். திங்க் டயக்னா 2ல போட்டு வச்சிருக்கு. இப்போ ஓகே பட்டன் கொடுத்து இப்போ இதை ரன் ஆகுதா, மாருதியோட ப்ராசஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு சாஃப்ட்வேர்ஸா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க. எல்லாத்தையும் போடாதீங்க. செலக்ட் ஆல் கொடுக்காதீங்க. அன்செலக்ட் கொடுத்துட்டு எது தேவையோ அந்த சாஃப்ட்வேரை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இப்போ டயக்னாஸ் பேஸ்ட் சர்வீஸ், ஸோ இப்போ ஸ்கேன் ஓடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து யூஸ்வலா மாருதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆட்டோல போட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாத்துக்குமே. ஈவன் லான்ச்சோட பேட் ஃபைல கூட அப்படிதான் வரும். ஸோ இது கொஞ்ச நேரம் ஓடும். ஒரு லென்த் ப்ராசஸ். மாருதியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோல போட்டு ஓட்டிங்கன்னா இல்ல உங்களுக்கு எது தேவையோ அந்த கண்ட்ரோல் மாடல் மட்டும் எடுத்து கூட பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணிருக்கனால எல்லா மாடலரும் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணது இதோட எப்படி இன்ஸ்டால் பண்றது அடுத்த வீடியோல காட்டுறேன். பட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதை எப்படி வந்து நம்ம வந்து இது டேப்ல இன்ஸ்டால் பண்ணி இதுக்கும் டெஸ்டிங் ப்ராசஸ் பண்றோம். டெஸ்டிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்டிவேஷன் ப்ராசஸ் பண்றோம். ஆக்டிவேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் திருப்பி வந்து எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ லிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணும்போது இந்த 2 டிடிசி காட்டுது. இந்த 2 டிடிசி வந்து சிலது வந்து ஹிஸ்டரியில இருக்கிறதுனால இப்போ கிளியர் பண்றேன். கிளியர் பண்ண உடனே கிளியர் ஆயிட்டு திருப்பி வந்து நார்மல் கோடு வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். கிளியர்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா வண்டி வந்து இக்னிஷன் கீ ஆன் கண்டிஷன் பண்ணுங்க. முக்காவாசி வந்து ரன்னிங் கண்டிஷன்ல டிடிசியை கிளியர் பண்ணா சிலது கிளியர் ஆகாது. ஒரு ரூல்ஸ்க்காக வந்து இக்னிஷன் கீ ஆன் கண்டிஷன்ல பண்ணுங்க. முக்காவாசி முடியாத பட்சத்துல சில மாடலுக்கு டிடிசி கிளியரே ஆகாது. இக்னிஷன் ரன்னிங் கண்டிஷன்ல, இக்னிஷன் ஆன் கண்டிஷன் தான் கிளியர் ஆகும். இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி ரீடேட்டா எல்லாம் பார்த்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம எதுல செலக்ட் பண்ணமோ அந்த தேவையோ எது தேவையோ அது மட்டும் நம்ம எடுத்துட்டு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. இதுல ஆக்டிவேஷன்ஸ் இருக்கும், ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ திங்க் டயக்னா 2 இந்த டேப்ல எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்ற ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ மூலமா நம்ம இந்த டேப்ல இந்த டேப் என்ன டேப்னா லெனோவா M11. இந்த லெனோவா டேபை பத்தி டீட்டெயிலா இன்னொரு வீடியோல போடுறேன். இது எப்படி அன்பாக்ஸ் பண்ணிருக்குது, எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா போடுறேன். ஸோ இது வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து ஒரு டூல் ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்கி ஆக்டிவேஷன் பண்றது எப்படி, இல்ல சில டைம்ல டீலரே வந்து ஆக்டிவேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ இப்போ சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு பாருங்க, கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கு.
இப்போ ப்ரொஃபைல்ல போயிட்டு அப்டேட்ல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க 2 இயர்ஸ் அப்டேஷன்ஸ் 2027. இப்போ இன்னைக்கு டேட், அந்த டேட் வந்து 9th ஜூன் 2027 வரைக்கும் 2 இயர்ஸ் அப்டேஷன்ஸ் வரைக்கும் இருக்கு. 2 இயர்ஸ் அப்டேஷன் வரைக்கும் நீங்க எப்போ வேணா நெட் கனெக்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். இது ஆட்டோ அப்டேட் கிடையாது, நம்ம தான் மேனுவலா அப்டேட் பண்ணணும். அப்டேட் இருக்கும்போது நான் ஆட்டோமேட்டிக்கா காட்டும் உங்களுக்கு கரண்ட்ல என்ன வெர்ஷன் என்ன மாறி இருக்கு அப்படின்னு காட்டும். நம்ம தான் போய் பண்ணணுமே கண்டி டைரக்டா அதுவே ஆட்டோ அப்டேட் ஆயிக்காது. நம்ம தான் வந்து ஒரு சாஃப்ட்வேரை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி இதுல வந்து உங்களோட ஒர்க் ஷாப் அட்ரஸ், ஃபோன் நம்பரு, கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் எடுத்து PDF வரும்போது அது வரும். ஸோ திங்க் டயக்னா 2 ஓட அன்பாக்ஸ் வீடியோ இதுதான். ஸோ இது அடுத்தடுத்து ஒரு வீடியோவா உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த திங்க் டயக்னா 2ல பத்தி இல்ல இந்த ஹார்ட்வேர் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா மேல இருக்க நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்தர் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.